அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். தூய்மையால் எனது துரசெல்லாம் நீக்கி நல் வாய்மையால் கருணை மழை புழி மழையே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். தூய்மை என்று எனது ஒப்பற்ற ஒழுக்கத்தினால் எனது குற்றங்கள் அனைத்தையும் போக்கி நல்ல சத்திய வாசகத்தினால் கருணை மழையை பொழிகின்ற மழையே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். தூய்மையால் எனது துரசெல்லாம் நீக்கி நல்ல வாய்மையால் கருணை மழை புழி மழையே என்ற அகவல் வரி 1527 1528 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். புற தூய்மை நீரான் அமைவது அகத்தூய்மை சுத்த அன்பென்னும் நீர்மையான அமைவதா. அவ்வன்போடு கூடியது இனிமையும் வாய்மையும் தயவும் நிரம்பிய சத்திய வாசகம் ஆகுமா. இத்தன்மையற்ற வாய்மையும் பொய்மையாம் ஒருவன் விசாரத்தால் அகமுன்றிய நிலையில் மெய்யுருவாய் சத்திய வடிவாய் விளங்குவான். இப்படி இருக்கும் ஒருவன் தான் என்ற அகங்கார பேதம் ஒழிந்தவனாய் இருந்தும் தானாக எதுவும் தன் செயலால் காட்டிக்கொள்ளாது எல்லாம் தன் அகமுடையான் கருத்துப்படி நடக்கின்றதாய் கண்டு மகிழ்ந்து நிற்கிறான். இந்த நிலையை உண்மையை தலைவியின் உயர்நிலையாகும். இவளே நிறை கற்புடையவள், வேறு எந்த தெய்வத்தையும் தொழாள், தன் கொழுந்தனை தொழுது நிற்பாள். அப்படிப்பட்டவள் சொல்லுக்கு எச்சக்தியும் இயற்கையும் பணிந்து ஏவல் புரியும் என்பது உண்மையாம். அவள் தயவோடு கற்பின் நிறைவோடு மழையே நீ பொய்வாய் என்று கூறினால் மழை பெய்யும். தீயே நீ சுடாதே குளிந்திருப்பாய் என்றாலும் அப்படியே நெருப்பும் அடங்கி நிற்கும். எந்த மனிதனும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அகமிருந்து தயவோடு உண்மை வாசகம் புகன்றால் அது திருவருளால் நிறைவேற்றப்படுவது சத்தியம். மழையை வேண்டுவர் இப்படிப்பட்ட சத்தியம் புழிந்தால் ஜீவ தயவு செயல் புரிந்தால் போதும். மழை வேண்டிய அளவு பொய்யும். மற்றபடி அவி செறிந்து 1000 வேட்டாலும் தயவு செயல் வேண்டியதை வழங்கிவிக்கும் என்பது உண்மையாகும். தூய்மை என்பது பரிசுத்தமான நிர்மலமான வெண்மையான கடவுள் தன்மையாம். கடவுள் தன்மை தயவு அல்லது கருணையாம். இக்கருணையை எல்லா விதமான குற்றம் குறைகளையும் துரசுகளையும் அறவே கலைந்து விடுவதாம். இப்படி தூய்மையான போதுதான் அகத்தை கருணை வடிவமாக சத்திய சுரூபமாக விளங்க நேருகின்றதாம். அக்கடவுள் கருணையே இங்கு கருணை மழையாய் கொண்டு போற்றி கொள்ளப்படுகின்றதாம். வெற்று மழை நீரால் புற அழுக்கு நீங்கின்றது, வள வாழ்வுக்கு உதவி கிடைக்கின்றது. கருணை மழை நீரால் அக அழுக்கு ஒழிக்கப்படுகிறது, அருளின்ப வாழ்வு தழைக்கின்றதாம். நம் தனி பெரும் கருணை மழைதான் உலகுக்கு எல்லா நன்மையும் வழங்கி வாழ வைப்பதாம். ஆகவே நம் கருணை மாமழையை போற்றுவோம், தயவு மாமழையை போற்றுவோம்.
ஓம் அருள் நலம் தருதலே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல். தூமையால் எனது துரசெல்லாம் நீக்கி நல்ல வாய்மையால் கருணை மழை பொழி மழையே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அற்புதமான அகவல் வரி பாடல். அந்த தூய்மை என்ற எனது ஒப்பற்ற ஒழுக்கத்தினால் எனது குற்றங்கள் அனைத்தையும் போக்கி நல்ல சத்திய வாசகத்தினால் கருணை மழையே பொழிகின்ற மழையே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்றார். நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் கற்புடைய பெண்கள் கூட மழை பெய்யும் என்ற எண்ணத்தில் சொன்னால் மழை பெய்யும், ஏக இறைவனுடைய அந்த நெருப்போடு கனத்திருக்கக்கூடிய நிலையில குளிர்ச்சி தருவாய் என்று ஒரு பத்தினி பெண் சொன்னால் அந்த இடத்திலே குளிர்ச்சி உண்டாக்கும் என்ற செய்தியை நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்றார். ஆகவே இந்த அகவல் வரி நமக்கு உண்மையை சொல்லுகிறது. ஒரு உண்மை என்ன உண்மைன்னா, அகத்தோடு சுத்தமாக புற வாழ்க்கையை விட்டு அகநெறியோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மேன்மையடையும், அவர்கள் சொல்லுகிற சொல் பலிக்கும் என்ற செய்தியை இந்த அகவல் வரி நமக்கு சொல்லுது. மூச்சை கவனி, பேச்சை குறை. அந்த நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை, உயிர் காற்றை நம்ம நேசிக்க 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 நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புற அழுக்கெல்லாம் நீங்கி அகத்தன்மையோடு நிலையான வாழ்க்கையை வாழுகிற முறையை இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.